ராணி, காஃபி ரெடி, கண் விழிக்கலாம். தேவதையே, காஃபி சூடு ஆறிடும், எந்திரி. சாரிடா, லேட் ஆயிடுச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சா. உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் பரவாயில்ல, நீ கனவு என்னன்னு சொல்லு. உட்காரு சொல்றேன். நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். அப்ப என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் யாருன்னே தெரியல. அப்ப என் ஃப்ரெண்டு அந்த ஜெனி இருக்கால, அவ சொல்றா யாரோ ஒரு பையன் உன்னை ஃபாலோ பண்றான்னு. அப்படியா? நானும் யாருடா அது நம்மள ஃபாலோ பண்றதுன்ட்டு ஸ்கெட்ச போட்டு ரூட்டை மாத்தி பொறி வச்சு புடிச்சா அது நீதான்டா லூசு. அதெல்லாம் பார்க்க ரவுடி மாதிரி தெரிஞ்ச. சரி ஓகே தான் வந்து சொல்லுவான், அப்படியே ஓகே சொல்லி ஊரை விட்டு ஓடிலான்னு பார்த்தா அட போடா, பார்த்து ரசிச்சியே தவிர உன் லவ் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. பட் இட்ஸ் ஓகே, ட்ரீம் தானே, நம்ம அதை அப்படியே பால்கனில இருந்து தூக்கி போட்டுடலாம். சரி சீக்கிரம் வா, உன் ஆபீஸ் கிளம்பிட்டு நான் திரும்ப படுத்து தூங்கணும். ஏன்னா இப்படி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி லஞ்ச் டைம்ல எனக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கியே, உங்க ஆபீஸ்ல ஒன்று திட்ட மாட்டாங்களா? ஏன் திட்டணும்? ஆபீஸ் வீட்டு பக்கத்துலயே இருக்கு, 1 hour பிரேக் டைம். நான் ஒன்னும் லேட்டா போலையே. நான் அதுக்காக மட்டும் சொல்ல, எனக்கும் இது பிடிச்சிருக்குதான். நீ என்ன இப்படி பார்த்து கவனிச்சிக்கிறது. ஆனா உனக்கு எதுவும் ஆசை இல்லையா? சொன்னா உனக்கு நானே இதை செய்வேன்ல. என் பெரிய ஆசையே இதுதான், உன்னை கைக்குள்ள வச்சு தாங்கணும், உனக்காக பார்த்து எல்லாமே செய்யணும். சூரியன் எங்க போகுதுன்னு தெரியாது, ஆனா அது சுத்தி வர கோள்கள் மாதிரி உன்னை சுத்துற ஒரே கோளா நான் எப்பவுமே இருக்கணும். உன் ஆசை வாழ்க. சரி, சாப்பிட்டு எவ்வளவு டைம் இருக்கு? ஒரு 15 minutes இருக்கும். கண்ணாமூச்சி விளையாடலாமா? நமக்கு வயசு ஜாஸ்தி ஆயிட்டே போகுதான், இப்பெல்லாம் அந்த விளையாட்டு விளையாடக்கூடாதான். யார் சொன்னது? ஊர்ல இருக்கவங்க. உனக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்றான்? முதல்ல இருந்து போலாம். சரி. எப்படிடா கண்டுபிடிச்ச? தெரியல, என் கண்ணுக்கு நீ தெளிவா தெரியற. அது எப்படி? உன்னை மீறி கண்ணில் வேற காட்சி இல்ல, உலகமே உன்முகம் தானடி. துடுக்கு பேச்சுல சாச்சிட்ட இன்னும் நான் எழும்பலையே. நீ சிந்தும் வெக்கம் கோர்த்ததுனாலும் வானவில் அடிப்பேனே. என் உயிரே ஓர் நொடி பிரிவிலும் கொல்லாம கூட வாழ்ந்திடு வானிலவே. நீ வைக்கும் நெத்தி போட்டு நானாக ஒட்டிக்கிட்டு உன் கண்ணு நடுவில் வாழ்வேன். தூக்கம் கெட்ட உடலில் சூடிக்கொள்ள தோட்டத்தில் நீ பறிக்கும் பூவுக்குள் நான் இறந்த உன்னை நான் பறிப்பேன். ஒரு அழகான வெள்ளை மலை, அதுல பூ மாதிரி பனி பொழிஞ்சிட்டே இருக்கும். ஊரூரா நடக்கிற அநீதிக்கு எதிரா பாட்டு பாடி எல்லா உயிருக்கும் விழிப்புணர்வு சொல்லி கொடுக்கற, ரெக்க கூட சரியில்லாத, பறக்க கூட முடியாத ஒரு கருப்பு குருவி அந்த ஊருக்கும் போச்சான். இது வரைக்கும் யாருமே ரசிக்காத அந்த குருவிய நல்லா புசு புசுன்னு வெள்ளையான ஒரு முயல் ரசிச்சதான். அந்த குருவியோட பாட்டுக்கு அந்த முயலுக்கு மட்டும் அர்த்தம் புரிஞ்சதான். என்னைக்காவது ஒரு நாள் ரெக்க கூட இல்லாத அந்த குருவியோட பாட்டு வானுயர பறக்கும்னே அந்த முயல் நம்பினது மட்டும் இல்லாம அந்த குருவிய
காதலிக்கவும் செஞ்சதான். எந்த அளவுக்குனா பசியில அதோட பஞ்சு முடியெல்லாம் பறந்து எலும்பு மறைக்க தோல் மட்டும் மிஞ்சி நோய்வாய்ப்பட்டு அந்த குருவி பாடிட்டு இருக்கும்போதே அந்த முயல் செத்து போச்சான். அந்த அழகான முயல் பேரு ஜென்னி. என் பேரு ராணி டாக்டர். ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட சென்னை வந்துட்டேன். அப்பா மட்டும்தான். கல்யாணமாகி கொஞ்ச நாளில் அப்பாவும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டும் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஐ எம் சாரி. ஐம் ஓகே டாக்டர். என்ன பிரச்சனைனா எனக்கு தினமும் ஏதோ சத்தங்கள்லாம் கேட்குது. என் கூட யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏதோ கவிதை மாதிரி கதையெல்லாம் சொல்லி என்னை யாரோ தூங்க வைக்கிறாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். உங்க ஊரு எங்கன்னு சொன்னீங்க? ராஜபாளையம் பக்கத்துல சேத்தூர்னு. ராணி சேத்தூர். வெரி இன்ட்ரெஸ்டிங். டாக்டர், அந்த ஊர்ல உனக்கு கனின்னு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஆமா டாக்டர். இப்போ அவன் என்னோட பேஷண்ட். அவனோட டிசீஸ் என்னன்னு தெரியுமா? அதீத காதல். அவரோட அதீத கற்பனை உங்களையும் அஃபெக்ட் பண்ணதுன்னு கேட்கும்போதுதான் ரொம்ப அதிசயமா இருக்கு. நான் அட்ரஸ் தரேன், நீயே போய் பாரு, உனக்கு புரியும். ஆமா, எங்க போன? என்ன புதுசா சாரிலாம் கட்டியிருக்க? ஆனா உனக்கு அழகா இருக்கு. வெள்ளிக்கிழமையானா சாமி கும்பிடு நீ தானே சொல்லுவ. நான் பூஜைக்குள்ள ரெடி பண்ணிட்டேன். நீ எங்க போன? வெளிய மழை வர மாதிரி இருக்குல்ல, வா நம்ம சாமி கும்பிடலாம். இந்தா விளக்கேத்து. சாமி கும்பிடு. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த பைக்ல இருக்க சீட்டு என் ராணிக்கு மட்டும்தான், மத்த யாருக்கும் இல்லைன்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட சேர்ந்து நானும் சிரிக்க ட்ரை பண்ணேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, நீ என்னை விட்டு தூரமா இருக்க மாதிரியே உள்ளுக்குள்ள தோணுது.
நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தினமும் 100 தடவையாவது வாடா போடான்னு கூப்பிட்டுட்டே இருப்ப. கில்லி, கோலி, பாண்டின்னு ஏதாவது விளையாடணும்னு சொல்லிட்டே இருப்ப. உன் கண்ணு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். இந்த வீடு பூரா உன் சிரிப்பு சத்தம், உன் கொலுசு சத்தம், அப்புறம் 1-2 வார்த்தை. நைட்டிங்கேல்னு ஒரு பறவை இருக்கு. அத நான் பார்த்ததில்ல. ஆனா ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணணும். உன்னை பார்த்து அது பொறாமப்படுறத நான் பார்த்து ரசிக்கணும். அவ ரொம்ப அழகா இருக்கா. அவளுக்கு வயசே ஆகல. அவன் அப்படியே பத்திரமா வச்சிருக்கான். அதெல்லாம் தாண்டி அவ ரொம்ப நல்லவ டாக்டர். அவ இடத்துல நான் இருக்கவே முடியாது. ராணிக்கு கனியோட காதல் தெரியும். ஆனா நான் அவனோட காதலை தாண்டி பணம், வேலை, அவனோட குடும்பம்னு 1000 யோசிச்சு அவனை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அவன் எதை பத்தியுமே யோசிக்காம அவனுக்குள்ள இருக்கிற காதலை மட்டும் பார்த்தான். அவன் கண்ணில் எப்படி அவளை முத தடவை பார்த்தானோ அவ அப்படியே தான் இருக்கா. அவ இடத்துல நான் இருக்கவே முடியாது. என்ன மாதிரி பல பேர் பல உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஒருத்தைய பார்த்துட்டேன். ஆனா நான் அவ இல்ல டாக்டர். சரி சரி, இப்போ என்ன உனக்கு விளையாடணுமா? சரி சரி, விளையாடலாம். சரி, என்ன விளையாடணும்? சரி ஓகே, கில்லி விளையாடலாமா? நேற்று தானே கண்ணாமூச்சி விளையாடணும். சரி 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 சரி, விளையாடலாம். சரி, நான் ஆரம்பிக்கட்டுமா? சரி 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 சரி, ஓகே ஓகே, நீ சொல்றதே விளையாடலாம். சரி 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 சரி, விளையாடலாம். சரி சரி சரி